வணக்கம் ப்ரோ, உங்கள் நேம் அண்ட் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிடுங்க. வணக்கம் ப்ரோ, என் பேர் கோகுல் கிருஷ்ணன். நான் வந்து ஜி கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது வெட்டிங்கோ அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, ட்ரோன் யூஸ் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரோ சிறப்பாக பண்ணி கொடுத்துருவேன். சிடி 110X வந்து ஒரு நல்ல வண்டி. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ட்ராவலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் வந்து எல்லா வண்டி மேலே க்ரஷ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னன்னா வண்டி வந்து பெரிய வண்டியாக எடுக்கணுங்கிறத விட நிறைய பக்கம் சுற்றணுங்கிற ஆசை இருந்துச்சு. இன்னொன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே எல்லா வண்டியும் வச்சிருக்காங்க. அதனால எனக்கு அதோட பெரிய பெரிய வண்டி எடுக்கணுங்கிற ஆசை போயிடுச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நல்லா டிராவலாகவும் மைலேஜா இருக்கிறதுக்கு என்ன வண்டி இருக்குன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அண்ணாவோட வந்து சிடி 100ங்கிற வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஆனா அது கொஞ்சம் ஓல்டு மாடல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வருஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து கரெக்டா வந்து சிடி 110X வந்து நான் எடுத்த டைம்ல தான் வந்து அது ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது இந்த வண்டி. ஏன்னா இந்த வண்டியில அப்டேட்லாம் வருதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைம்ல பட்ஜெட்ல வண்டியில எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்தாச்சு. நல்ல வண்டி. என்னை பொறுத்த 2 வருஷம் ஆயிடுச்சு நான் எடுத்த டைம்ல வந்து 22 எடுத்தீங்களா? நான் வந்து 22 தான் எடுத்தேன். என்ன பிரைஸ்க்கு எடுத்தீங்க? நான் வந்து இது 80,000 ரூபாய்க்கு எடுத்தேன். 80,000 ஆன் ரோட் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து அப்படியே எடுத்தாச்சு. நல்ல வண்டி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் பெருசா இல்லை. கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு. லாங் டிராவல் பண்ணிட்டு வரதுக்கு ஓகேவா இருக்கு. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சா இங்கிருந்து ஊட்டி இறங்கிடலாம். இறங்கி இங்கே கொஞ்ச நாள் சுத்தலாம். நீங்க ஜாலியா டிராவல் பண்றதுக்கு ஒரு சூப்பரான வண்டி. இந்த வண்டி என் வண்டிங்கிறதுனால நான் பெருமையா சொல்றேன்ல, நிஜமாலுமே நல்ல வண்டி தான். மைலேஜ் கிடைச்சுன்னா எவ்வளவு ப்ரோ கிடைக்குது இதுக்கு? எனக்கு வந்து கரெக்டா ஒரு 65 கிட்ட கிடைக்குது. ரஃப் அடி அடிக்கிறேன், ரெகுலரா ஓடிட்டு இருக்கேன். ரஃப் அடிக்கு நல்லா தாங்குது வண்டி. ஒரு 65 கிடைக்குது. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறேன் அப்படின்னா என் வீடு வந்து எங்க இருக்குன்னா நியர்பை வடவள்ளி சர்க்கிள் இருக்கு. வடவள்ளியில இருந்து ஊட்டி போயிட்டு அங்க ஒரு சின்னதா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்து ஒரு சாய்பாபா காலனி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கே வருது. நியர்பை வடவள்ளிக்கிட்டே மறுபடியும் வருது. ஸோ இவ்வளோ 500 ரூபாயிலேயே இந்த பட்ஜெட்ல நான் டிராவல் பண்ணிடுறேன். வீட்டில் அம்மாலாம் வச்சு போகும்போது அவங்களுக்குலாம் பிரச்சனையே மெயினா வந்து இந்த வண்டி மெயினா அம்மாவுக்காக தான் எடுத்தது. ஏன்னா இது ஃபேமிலி செக்மெண்ட் வண்டி. டெய்லி அம்மா பிக்கப் ட்ராப் இந்த வண்டியில தான். நம்ம சிடி 100 விட இது கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி தான். இந்த பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வில்லேஜ் ரோட்ஸ்க்கு தான், ஆஃப் ரோட்ல போட்டு தட்டுறக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஏதாவது அந்த மாதிரி யூஸ் பண்றீங்களா? ஆக்சுவலாக நான் ரஃப் அடி தான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பட் என்னன்னா நான் மேடுக்குழியெல்லாம் பார்த்து தான் ஓட்டணுங்கிற மாதிரிலாம் ஓட்ட மாட்டேன். ஓகே, நான் எமர்ஜென்சி ஹரிபரிக்கு எடுக்கிறதே இந்த வண்டி தான் எடுப்பேன். வண்டியோட ஸ்மூத்னஸ் வந்து நல்லா இருக்கு. நான் எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீல் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லார்கிட்டையுமே கொடுத்து பார்த்துட்டேன். மச்சா நல்லா இருக்குடா வண்டி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இங்க இருக்க நம்ம நண்பரே ஸ்ரீராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அம்மாவை கூப்பிட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்தேன்னு சொன்னாரு. அவங்க கொஞ்சம் வெயிட் இருப்பாங்க தான் 2 பேருமே. அவங்களுமே வந்து டிராவல் பண்ணிட்டு சொன்னாங்க. நான் இங்கிருந்து கோயம்புத்தூர் போயிட்டு மறுபடியும் இங்க வர மச்சான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு இந்த வண்டி. ஏன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டா 2 வருஷத்துக்கு அப்புறம் உட்காந்துட்டு போறாங்க. எனக்கு இந்த சீட் கம்ஃபர்ட் ஜோனா ஃபீல் ஆகுது. லாங் டிராவலுக்கு ஓகேவா இருக்கு நண்பா அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை இல்லாம இருக்க வண்டி ஒரு வண்டி. இப்போ வந்து இதுல பிரேக்கிங் இதுல வந்து ட்ரம் பிரேக் தான். உங்களுக்கு அது சஃபிஷியன்ட்டா இருக்கா? இல்ல ப்ரோ, எனக்கு இந்த ஆரம்பத்துல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஏன்னா இந்த வண்டி ஸ்டார்டிங்ல வந்து பார்த்துட்டோம்னா பேக் பிரேக் அமுத்தினோம்னா ஃப்ரண்ட் பிரேக்கு சிபிஎஸ் ரெண்டு வருது. எனக்கு ஆரம்பத்துல வந்து எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது. என்னடா அப்போ போக போக அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மத்தபடி ட்ரம் பிரேக் எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது சூப்பரா போயிட்டு இருக்கு ப்ரோ. அப்புறம் வந்து இது கம்யூட்டர் பைக் தான். ஆனா கம்யூட்டர் பைக்லயே ரொம்ப ஒரு வித்தியாசமான பைக். பப்ளிக்ல இருந்து அட்டென்ஷன் கிடைக்குதா உங்களுக்கு? ப்ரோ, பப்ளிக்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து அட்டென்ஷன் கிடைக்குது. சிடி 100க்கு அப்புறம் இதனோட புதுசா திணிசா இருந்த வண்டி ஸ்டார்டிங்ல இருந்துச்சு இந்த வண்டி. அதுக்கப்புறம் நான் வாங்கின டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராகவே இந்த மாடல் வாங்க தொடங்கிட்டாங்க. ஸோ அட்ராக்ஷன் இல்லாட்டி மக்கள் வாங்கவும் மாட்டாங்க. ப்ரோ இதுல வந்து வண்டியில ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்சசரி ஏதாவது மாட்டீங்களா? இல்ல ப்ரோ, கம்பெனியோட ஒரு சில எல்லாமே வந்துருச்சு. ஓகே தான், எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாம் எதுவும் மாட்டல. இப்போ இது வந்து இந்த ரேக் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? யூஸ்ஃபுல்லா தான் ப்ரோ இருக்கு. மீன்ஸ் என்னன்னா டிஸ்டர்பா எதுவும் இல்ல. அது பாட்டுக்கு அது மூலையில இருக்கு. எதுல யூஸா இருக்குன்னா நம்ம ஒரு 3 பர்சனா உட்காந்து போகும்போது எக்ஸ்ட்ரா அடிஷனலா நம்மளே உட்காந்துட்டு போகலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். என்ஜின் பவரா இருக்கா? 3 பேர்த்த வச்சுட்டு இழுத்துட்டு போறது அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லா இருக்கா? 110cc இருந்து பவர் கிடைக்குதா போதுமான அளவு? ஓகே தான் ப்ரோ. நம்ம பெருசாலாம் போக மாட்டோம். எப்படி வந்து போலீஸ் வந்து குடிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாலாம் இது பண்ண மாட்டோம். ஸோ நம்ம இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்க டிராவலுக்கு தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதுனால ஓகே தான் இது. நீங்க அதிகபட்சமா எவ்வளவு வேகத்துல ஓட்டுவீங்க நார்மலாவே ஆவரேஜா? ஆவரேஜாவே ஒரு 50 to 60 70 அவ்வளவுதான். பெருசாலாம் வேகமா போக மாட்டேன். நான் வேகமா போற டைம்ல வந்து வாப்ளிங் ஆகுற மாதிரி ஃபீல் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து கை டவுன் ஆயிடும். அது மாதிரி வந்திருக்கா வாப்ளிங் இந்த வண்டி ஓட்டும் போது? ஆக்சுவலா வந்து இது ஸ்பீடே பெருசா போகாத மாதிரி தான் ப்ரோ ஃபீல். ஆனா இது பெருசா பிக்கப் எல்லாம் இருக்காது. வண்டி பிக்கப் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப சூப்பரான பிக்கப்லாம் சொல்ல மாட்டேன். ஆவரேஜா பிக்கப் தான் இது. அப்ப மைலேஜ் கம்ஃபர்ட் எதிர்பார்க்கறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். பிக்கப் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க. பிக்கப் எல்லாம் எடுத்து
பார்த்துட்டு வந்தாங்கன்னா பழைய CT100 கொடுக்குற புல்லிங் கூட இது கொடுக்காது. ஆனால் நல்லா ஸ்மூத்தா இருக்கு வண்டி. பெருசா சவுண்ட்லாம் எதுவும் இருக்கு. அதாவது வயசானவங்களுக்கு ஃபேமிலியோட இருக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பர். ஜெனுவனா போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் வண்டி சூப்பரான வண்டி. சரி ப்ரோ, இந்த வண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனீங்க. அப்ப இருந்த ஒப்பீனியனுக்கும் இப்ப இருக்கிற ஒப்பீனியனுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா 125cc எடுத்துருக்கலாம்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா இது ஹைட்டான வேரியன்ட், கொஞ்சம் பிக்கப் இருக்குமே அப்படிங்கிறது. ஏன்னா பிக்கப் கிடைக்கல இது பெருசா. ஸோ 125cc இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிக்கப் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது மட்டும்தான். எனக்கு ஹாப்பி என்னன்னா 2 வருஷத்துல வந்து ஒரு 15 ரூபா ஜாஸ்தி ஆயிடுச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் முன்னமே எடுத்துட்டேன். சேவிங்ஸை வச்சிருந்தபடி வண்டி கொஞ்சம் முன்னமே எடுத்ததுனால ஒரு 15,000 ரூபா சேவிங்ஸ். இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? எந்த மாதிரி அவங்க இருந்தா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இல்ல இந்த வண்டி வந்து எல்லாருமே வந்து இந்த வண்டி ஓட்டலாம் தான். ஸோ ஒரு எக்கனாமிக்கலா, ஸோ எனக்கு வந்து மைலேஜ் வேணும், ஓரளவுக்கு லுக் வேணும், போயிட்டு வந்தா ஓரளவுக்கு ஓகேவா இருந்ததுனாலும் சரி, லாங் போயிட்டு வரதுனாலும் சரி, ஒரு கம்ஃபர்ட் ஜோனோ போயிட்டு வரணும், இல்ல ஃபேமிலியும் கூப்பிட்டு போகணும். நான் மெயினாக அதை தான் யோசிச்சேன். எனக்கு எப்படி யோசிச்சேன்னா, நான் வெளியே போனாலும் ஓரளவுக்காவது கொஞ்சமா லுக் இருக்கணும், நம்ம டிராவல் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா போயிட்டு வரணும், 4 பேர் வச்சுட்டு கூட்டு போயிட்டு வரணும், ஃபேமிலியும் கூட்டு போகணுங்கிற ஒரு ஃபோக்கஸ் இருந்ததுனால தான் எடுத்தேன். சிமிலர் தான் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு பர்சன் வந்து இந்த வண்டி எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எடுத்துக்கு. சரி ப்ரோ, ஓவரால் இந்த பைக்ல இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு எதை நினைக்கிறீங்க? நார்மலா கொடுக்குற வண்டியிலேயே இந்த ஒரு சிலதெல்லாமே கிடைக்காது, இதுல எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுல வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா பவர் தான். மைலேஜ் வந்து ஓகே தான், பட் ஆனா அந்த புல்லிங் பவர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க. பழைய CT100 வந்து சீரிட்டு அதெல்லாம் வேற லெவலா இருக்கும். அந்த அளவுக்கு இதுல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மாஸ். சரி ப்ரோ, சர்வீஸ் காஸ்ட்ல எவ்வளோ ஆகுது? உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ல இருந்து சப்போர்ட் கிடைச்சதா, ரெஸ்பெக்ட் கிடைச்சதா? இல்ல எனக்கு சர்வீஸ் சென்டர்ல வந்து எனக்கு பர்சனலா வந்து எனக்கு எல்லா பக்கம் கொடுத்து பார்த்துட்டேன். லைட்டா மூஞ்சி சுழிச்சிட்டு வர சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. வெளியே கொடுத்த வரைக்கும் ஓகே தான், பட் ஆனா வந்து கம்பெனியில தான் கொடுத்தாகணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால கொடுத்தேன். பட் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி தான் லைட்டா இருந்துச்சு. என்ன ஏதாவது ப்ரிஃபர் பண்ண சொன்னீங்கன்னா நீங்க வெளியவே கொடுத்து பண்ணிக்கலாம். அப்ப நீங்க ஷோரூம்ல விட்டப்ப எவ்வளோக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க? ஓவராலா வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ 7,000க்கு வந்து நீங்க சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டா நான் எடுத்துட்டு நான் எப்படி கொடுத்தனோ அப்படியே தான் எனக்கு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இல்லாத மாதிரி ஃபீல் இருந்துச்சு. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தது. என்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த கேபிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதெல்லாமே ஓகே, ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதெல்லாமே ஓகே தான். பட் ஆனால் வந்து 7,000க்கு அவ்வளோ கொடுத்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாக்கா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ப்ரோ, அப்புறம் சிட்டி டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா உங்களுக்கு? ப்ரோ, எனக்கு ஹேண்ட்லிங்ல ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ. பட் ஆனால் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு சரி, அவுட்டர் ஓட்டுறதுக்கு சரி, லாங் ஓட்டுறதுக்கு சரி, எனக்கு கன்வீனியன்டா தான் இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. வண்டி தாராளமா எடுக்கலாம். CT110X எல்லாம் வந்து தங்கமான வண்டி. ஜொமேட்டோ டெலிவரி ஜாப்ஸ் எல்லாம் பண்றாங்களா? அவங்களுக்கெல்லாம் இது ஓகே தான் ப்ரோ. அரிபரியா போறவங்களுக்கு செட் ஆகாது. மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. ஸோ கைஸ், எனக்கும் தோணுன கேள்வியெல்லாம் நான் கேட்டுட்டேன். இன்கேஸ் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். டவுட் இருந்தால் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம். ப்ரோ, நீங்கள் தான் சொல்லணுமா? ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு ஹை கிளாஸ்ல இருந்தாலும் சரி, கம்ஃபர்ட் ஜோனா எனக்கு மைலேஜ் இருக்கக்கூடிய வண்டியா வேணும் அப்படின்னா, பேசிக் வேரியன்ட் நான் போறேன் அப்படின்னா ஜாலியாக எடுத்துட்டு போங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம வந்து மிஸ்டர் திருப்பூரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி கைஸ், நான் மீண்டும் உங்களை இன்னொரு ஆசமான வீடியோ மீட் பண்றேன். Until then, your Gautam and Gokula Krishnan signing off. Ride safe and peace out.